ஸோ துலாம் ராசி இந்த செப்டம்பர் மாதத்திற்கு உங்களுக்கு என்ன மாதிரியான கைடன்ஸ் ப்ரெடிக்ஷன் வருது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ துலாம் ராசி இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஜென்ரலாக பொதுவாக எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். துலாம் ராசிக்கு இந்த மாதம் முருகருடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. முருகருடைய சப்போர்ட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ உறுதுணையாக இருப்பார். நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் முருகர் உங்கள் கூட நின்று பக்கபலமாக நிற்பார். இதனால் என்ன ஆக போகுதுன்னா, உங்களுடைய எதிரிகள் தொல்லையெல்லாம் கம்ப்ளீட்டாக குறைய போகுது. எதிரிகள் உங்களை விட்டு விலகிடுவாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களை நிறைய பேர் மறைமுகமாகவோ டைரெக்டாகவோ நீங்கள் இப்படிலாம் இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு எப்படி அதெல்லாம் கிடைக்கிது, அதெல்லாம் உங்ககிட்ட பறிக்கணும், இல்லை அந்த பொசிஷன் உங்களை இறக்கிட்டு அந்த பொசிஷனுக்கு அவங்க வரணும், இதெல்லாம் யோசிச்சுருப்பாங்க. அதற்கான வேலைகளும் நடந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் அதாவது ஆன்மீக ரீதியாகவும் சரி அண்ட் முருகரும் சரி, இந்த ரெண்டு சோர்ஸும் சேர்ந்து இந்த எதிரிகள் உங்களுக்கு யாரெல்லாம் கெட்டது நினைக்கிறாங்களோ, இல்லை யாரெல்லாம் உங்களை டவுன் பண்ண நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி கெட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடியவங்களா இருக்காங்களோ, அந்த மனிதர்களை எல்லாரையும் மொத்தமாக உங்கள் லைஃப்லேருந்து வெளியேற்றக்கூடிய வேலைகளை செய்ய போகிறாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இதை சார்ந்து முருகர்கிட்ட ஒரு முறையிட்டு இருந்தீங்க, இல்லை ஆன்மீக ரீதியாக நீங்கள் கோவில்களுக்கு போயிருந்தீங்க, பூஜை செஞ்சுருக்கீங்க, என்ன மாதிரியான ப்ராக்டிசஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு பலன் கிடைக்க போகுது, ஒரு பதில் கிடைக்க போகுதுன்னு இருக்குது. ஸோ அப்போது உங்களுக்கு ஆன்மீக ரீதியான முழு சப்போர்ட்டும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் முருகருனுடைய உறுதுணையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. ஸோ எதிரிகள் தொல்லை இனி இல்லை. இந்த விஷயத்தான் உங்களுக்கு இந்த மாதம் நடக்க போகுது. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த எனர்ஜி அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ஜென்ரல் ரீடிங்கில் வருது. ஸோ துலாம் ராசிக்கான கரியர் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களோட கரியர் பொறுத்த வரைக்கும் நிறைய கவலை இருந்திருக்கும், நிறைய வருத்தம் இருந்திருக்கும். நம்ம எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கோம், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம், எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ நம்மளுடைய பர்சனலை தாண்டி மற்றவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கரியர் வைஸ் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் எதுக்குமே பலன் கொடுக்கலையே, கடைசியில் நம்ம இப்படி தனிமையில் உட்கார்ற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய வருத்தப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கெல்லாம் டைவர்ட் கொடுக்குற மாதிரி, அதுக்கெல்லாம் டைவர்ஷன் ஆகிற மாதிரி உங்களுக்கு மேற்கொண்டு நல்ல வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அதாவது வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும். அப்போ அந்த டோர்ஸை ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும், நல்ல விதத்தில் வெல்கம் பண்ணணும். இல்லை நான் ஆல்ரெடி இப்படி தான் எனக்கு கேட்க வருவாங்க, நான் அவங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுப்பேன், பட் எனக்கு அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்காது, கடைசியில் என்னை அவங்க ஏதோ ஒரு வகையில் மனசை உடைச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது ஸ்ட்ராங்காக இங்கே வருது. ஸோ அப்போ இப்போ வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பழைய விஷயங்களை மனசில் வச்சு அதை அவாய்ட் பண்ணாமல், ஓகே இதுக்கு மேலே அதெல்லாம் நடக்காது, இப்பயும் வரக்கூடிய வாய்ப்பை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன், இனிமேல் எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்றது சொல்லி நீங்கள் வரக்கூடிய வாய்ப்பை உடனே கிராப் பண்ணிக்கணும், அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா இழந்ததை கூட உங்களால் மீட்டெடுத்துட முடியும் இந்த மாதம். ஸோ துலாம் ராசிக்கு இந்த மாதம் ரிலேஷன்ஷிப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ துலாம் ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் மேஜிக்கலான விஷயங்கள் நடக்கும். அண்ட் ஒரு ரிஃப்ளெக்ஷனான விஷயங்கள் நடக்கும். இது எப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் உங்கள் பார்ட்னருக்கு நல்ல விஷயங்களே செஞ்சுருப்பீங்க, நிறைய எஃபோர்ட் போட்டிருப்பீங்க, நிறைய இமோஷனல் சப்போர்ட் கொடுத்துருப்பீங்க. ஸோ நீங்கள் கிவராக இருந்திருப்பீங்க, அந்த சைட்லேருந்து ஏதோ ரிசீவ் ஆகிருக்காது. ஆனால் இந்த மாதம் அந்த சைட்லேருந்து ரிசீவ் ஆகிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். ஆனால் சில பேரால் அதை நம்ப கூட முடியாது. எங்கே இவங்க சைட்லேருந்து இதெல்லாம் வரப்போகுது, எங்கே நம்மளுக்கு தேவையான பேலன்ஸ் கிடைக்க போகுது, எப்பவுமே நம்ம தான் ஏமாந்துட்டு இருக்கணும், எப்பவுமே நம்ம தான் கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதுதான் உங்களுக்கு நீங்களே எதிர்பாராத வகையில் உங்களுக்கு ஒரு மேஜிக்கலான ஒரு மூமெண்ட்ஸ் மாதிரி அது நடக்கும். இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் என் பார்ட்னர் எனக்கு பண்ணுவாங்களா, இந்த மாதிரியான அப்ரோச்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் அந்த சரியான பேலன்சிங்கான கிவ் அண்ட் டேக் போக போகுது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில். ஸோ உங்கள் பார்ட்னர் உங்ககிட்டேருந்து என்னெல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் உங்களுக்கு
கொடுக்க போகிறாங்க, திருப்பி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே அது நல்லதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லது தான் கொடுத்துருக்கீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆகும், அப்படி மிரர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ எமோஷ்னல் ரீதியான விஷயங்கள் கொடுத்துருக்கீங்களோ அது அந்த சைடில் இருந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு பேலன்ஸ் கிடைக்க போகுது, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்க போகுது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு மூமெண்ட்ஸ் ஏற்பட போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய வெளியிலேருந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ அதை நீங்கள் பிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதை பிக் பண்ணும் போது ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் எல்லாமே உங்களுக்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அப்படி நடக்கும். நீங்கள் படிக்கிறது கூட ரொம்ப ஒரு உற்சாகத்தோட, அதாவது சீக்கிரமாக குயிக்காக முடிச்சிருவீங்க. ஒரு சிலபஸையும் எக்ஸாம்பிள் ஒரு சிலபஸ் ஒரு லெசன்ஸையும் வந்து சீக்கிரமாக குயிக்காக முடிப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய அந்த எனர்ஜி ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆக்ஷனாக இருக்கும். அண்ட் வெளியிலேருந்து நிறைய இப்போ அதர் கேம்பஸில் இருந்தெல்லாம் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃபர்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான ஸ்பீடான ஆக்ஷன்ஸ்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து, இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் ஏற்பட இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும், ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருந்தீங்களோ, எனக்கான காலம் வரும், நான் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், அந்த காலத்தில் நான் எனக்கான வேலைகளை கரெக்டாக செய்கிறேன், அந்த மாதிரி ஒரு பொறுமை இருந்திருக்கும். நிதானம் ரொம்ப கடைப்பிடிச்சிருப்பீங்க. அதற்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது இந்த மாதம் அப்படின்னு இருக்குது. ஸோ யங்ஸ்டர்ஸ் அண்ட் உங்களோட வயசில் சின்னவங்க கண்டிப்பாக உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இருந்தால் இவங்கள மாதிரி தான் பொறுமையாக இருக்கணும், இருந்தால் இவங்கள மாதிரி தான் நம்ம விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும். ஸோ அப்படியான ஒரு அங்கீகாரம்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ பொறுமைக்கு உதாரணமாகவே உங்களை வந்து பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கான ஒரு மிகப்பெரிய பலன் உங்களுக்கு வந்து கண்கூடாக தெரியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஸோ இப்போ இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான கலர்ஸ் இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் வேர் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒயிட் கலர் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், அண்ட் ரெட் கலர் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், அண்ட் கோல்டன் கலர். ஸோ இந்த ஒயிட், கோல்டன், ரெட் இந்த 3 கலரும் உங்களுக்கு லக்கியாகவும் ரொம்ப பெஸ்ட்டாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இந்த மாதம் இருக்கும். ஸோ இப்போ துலாம் ராசியில் இருக்கக்கூடியவங்க இந்த செப்டம்பர் மாதம் எந்த தெய்வத்தை வழிபடலாம், இல்லை எந்த கோவில்களுக்கு வந்து நீங்கள் தரிசனம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ துலாம் ராசி நீங்கள் வந்து இந்த மாதம் ராதையை வந்து வழிபடணும். அதாவது சுப்ரீம் காடஸ்ன்னு சொல்லக்கூடிய ராதையை வந்து வழிபடணும். ஸோ இந்த ராதாவை நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு லவ் சார்ந்த விஷயங்களில், ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பவர்லெஸ்ஸாக இருக்கிறீங்க, உங்களோட பவர் உங்களோட பார்ட்னருக்கே தெரியல, ஸோ அந்த அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் டவுன் ஆகிட்டீங்க அப்படின்ற போது அகெயின் உங்களுக்கு அந்த பவர் பேக்கை வந்து கொடுக்கக்கூடிய வகையில் எல்லா விஷயங்களும் நடக்கும். ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் அதீத ஒரு நம்பிக்கை ஏற்படும், உங்களுக்கும் சரி உங்களோட பார்ட்னருக்கும் சரி. ஸோ அது ஒரு பவர் பேக் மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் எதை வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதை வின் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த ராதா தேவியோனுடைய வழிபாடு அதை வின் பண்ண வைக்கும் அப்படின்னு இருக்குது. அண்ட் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு டிவோஷன் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த உணர்வுகள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், அண்ட் இந்த டிவைன் லவ் சொல்லக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த ஒரு அன்பு, இது எல்லாமே நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி போகும். மற்றவங்களுக்கும் அது வந்து தெரிய வரும். ஸோ உங்ககிட்ட என்ன மாதிரியான ஒரு நல்லது இருக்குது அப்படின்றது தெரிய வரும். ஸோ உங்களுக்கு ஏற்பட்டிருக்க மனவலி, ரிலேஷன்ஷிப் சார்ந்து, உங்களோட திருமணத்தில் சார்ந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களும் ஒரு மனவலி ஏற்பட்டிருக்கும். அதுலேருந்து ஒரு கம்ப்ளீட் லிபரேஷன், கம்ப்ளீட் விடுதலை, கம்ப்ளீட் ரிலீஃப் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த ராதா தேவியை நீங்கள் இந்த மாதம் முழுக்க வீட்டில் இருந்தபடியோ இல்லை கிருஷ்ணர் கோயிலில் கூட ராதை இருப்பாங்க. ஸோ அவங்க அப்படி அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் அவங்கள வழிபடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுடைய மன ரீதியான விஷயங்களில், மனம் சார்ந்த உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் நிறைய மாற்றங்கள், பாசிட்டிவான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கில் வருது.